இது தனியேல் மற்றும் சிங்க கொலையறை பற்றிய கதை மற்றும் அதனை தொடர்புடைய வேதாக வசனத்தை பார்ப்போம். தனியேல் மற்றும் சிங்கள் கொலையறை. தனியேல் 6. தாரியு மன்னனின் ஆட்சியின் போது தனியேல் ராஜ்யத்தின் 3 மேலாளர்களின் ஒருவர். அவர் மிகப்பெரிய திறமையை கொண்டிருந்ததால் மன்னர் அவரை முழு ராஜ்யத்தின் மேலாளராக நியமிக்க திட்டமிட்டார். இதனால் மற்ற மேலாளர்கள் மற்றும் அதிகாரிகள் பொறாமைப்பட தனியேலை குற்றம் சாட்ட முயன்றனர். ஆனால் அவரின் நடத்தையில் எந்த குறைவும் காணவில்லை. தனியேல் தினமும் 3 முறை தனது கடவுளை தொழுதிருப்பது அறிந்திருந்த அவர்கள் மன்னரை பார்த்து 30 நாட்களுக்கு யாரும் மன்னரை தவிர வேறு எந்த கடவுளையோ அல்லது மனிதனையோ தொழக்கூடாது என்று உத்தரவை பிறப்பிக்க வைத்தனர். உத்தரவை அறிந்திருந்தும் தனியேல் எப்போதும் போலவே தனது கடவுளை தொழுதார். தனியேலை பார்த்து தொழுகை செய்வதை பிடித்த அவர்கள் மன்னரிடம் சென்று உத்தரவை நினைவுபடுத்தினார்கள். தாரியு மன்னர் விருப்பமில்லாமல் தனியேலை சிங்க கொலையறைக்குள் எறிந்தார். நீ எப்போதும் தொழுது வருகிற கடவுள் உன்னை காப்பாற்றட்டும் என்று சொன்னார். ஒரு கல்லை அறையின் வாயில் வைத்தனர் மற்றும் மன்னரின் முத்திரையால் அதை முடித்து விட்டனர். அடுத்த நாள் காலை தாரியு மன்னர் சிங்க கொலையறைக்குள் சென்று தனியேலை அழைத்தார். மகிழ்ச்சியுடன் தனியேல், கடவுள் என் தூதனை அனுப்பி சிங்கங்களின் வாயை மூடினார். அவர்கள் என்னை தீண்டவில்லை, ஏனெனில் நான் அவர்களின் பார்வையில் தூய்மையாக இருக்கிறேன் என்று பதிலளித்தார். தாரியு மன்னர் மகிழ்ச்சியுடன் தனியேலை சிங்க கொலையறையிலிருந்து எடுக்க சொன்னார். அவர் எந்த காயமுமின்றி காணப்பட்டார். மன்னர் பின்னர் தனியேலை குற்றம் சாட்டியவர்களை சிங்க கொலையறைக்குள் எரியும்படி உத்தரவிட்டார். அவர்கள் உடனே சிங்கங்களால் அட்டகாசப்படுத்தினர். தாரியு மன்னர் தனது ராஜ்யத்தில் உள்ள அனைவரையும் தனியேலின் கடவுளை மதிக்க வேண்டும் என்று உத்தரவிட்டார், ஏனெனில் அவர் உயிருள்ள கடவுளாக இருக்கிறார் மற்றும் என்றென்றைக்கும் நிலைத்திருக்கிறார். தனியேல் 6:22. என் தேவன் தமது தூதரை அனுப்பி சிங்கங்களின் வாயை கூட சாப்பிட விடவில்லை, ஏனென்றால் நான் அவர்களின் பார்வையில் தூய்மையானவன், உம்முடைய பார்வையிலும் எந்த தவறும் இல்லை என்று சொன்னார். ஆமேன்.